அக்கா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. ஒரு ஒய்ஃபா உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இன்னும் என்ன சொல்ல, இது போதும் அப்படின்னு தோணுது. வேற டைட்டில் அது இதுன்னு கவலைப்படுறதுக்கு இங்க அவசியமே இல்லை. இவ்வளோ பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்காரு, இதை விட பெருசு வேற எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஊரே, அதாவது இந்த ராயபுரம் ஊர் ஃபுல்லாவே வந்து சுத்திட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா சைடும் சரி, எல்லாருமே வந்து வினோத்தனா வினோத்தனா வினோத்தனான்னு சொல்லி அந்த அந்த கரகோஷம் அவ்வளவு பாக்குறோம். நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருந்துச்சு. அங்க பார்த்த ஒரு வினோத்தை கற்பனா வீட்டுல வந்து ஒரு குழந்தை மாதிரி உங்ககிட்டே இருப்பார்ல, அந்த வினோத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அது கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. அப்படியா? அவருக்கு என்ன சொல்ல, அவர் வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, அவர் ரொம்ப காமா இருப்பார் எந்த சுச்சுவேஷனுமே. இப்ப இவ்வளவு இருக்குல்ல, அது மண்டல ஏத்திக்க மாட்டார். உண்மையா சொல்லலாம், நீங்க வந்து இது வந்து புதுசா தான் பாக்குறீங்க. இது வந்து 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. ஆக்சுவலி அது ஒரு பிரேக் எடுத்து திரும்ப அது கிடைக்குது. எனக்கு நான் பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்போ லவ் பண்ற டைம்ல காமிச்சிருக்காங்க. ஒரு கச்சேரி டைம்ல ஸ்டேஜுக்கு, இப்போ ஸ்டேஜ் அந்த தெரு முனையில இருக்குன்னா இங்கிருந்து ஒரு தோல்லையே மாத்திலாம் திரும்பி ஸ்டேஜ் இருக்கு ஏற்றிருக்காங்க 20 இயர்ஸ் பேக். அப்பெல்லாம் நீங்க மேபி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பெல்லாம் மீடியாவே கிடையாது. இது சோசியல் மீடியாவே பெருசா இருக்காது. அப்போ வெறும் கேஷட் சாங்லேயே அவ்வளோ ஃபேமா இருந்தவர். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆகி திரும்ப வந்திருக்கு. அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரீஎன்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, இதாவது ஆமா கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம வந்து இப்போ பாக்குறோம், சொந்தக்காரங்கள்ல இருந்து பந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா, அப்பான்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. மாமான்றவங்க கூட அப்பா தான் யூஸ் பண்றாங்க. எங்க மாமா எங்க மாமான்னு சொல்லி அந்த அன்பு சொந்தக்கார மத்தியிலுமே, அந்த அன்பு வந்து இப்போ இந்த ஃபேம்னால நார்மலாவே இருக்கும். அந்த அன்பு அவருக்கு எதுனா ஒன்னா இங்க இருக்கு, யாருமே விடவே மாட்டாங்க. நான் மேரேஜ் ஆகி இந்த இடத்துக்கு வந்தப்ப நான் பார்த்து ஆச்சரியப்படுதே அப்படிதான். இப்ப நம்ம எங்கன்னா வெளியே போறோம்னா ஏன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போவோம்ல, நான் இந்த தெருவில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகணும், போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு நான் சொல்லி அங்கிருந்து கிராஸ் ஆகுது டயர்ட் ஆயிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே இங்க இந்த தெரு ஃபுல்லா சொந்தக்காரங்க. ஏன்னா இந்த வீட்டுல வந்து இந்த வீடு உட்காந்துருக்க வீடு 100 வருஷமா இருக்கு. இந்த வீடு இடிச்சு கூட கட்டல, 100 வருஷமா அந்த வீடு இப்படியே இருக்கு. அம்மாக்கு வந்து 86 வயசு. இப்ப 2 வருஷம் முன்னாடி இறந்தாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல, வினோத் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்காங்க. வினோத் பிறந்தது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் கிடையாது, வீட்டுல தான் பிறந்தாரு. இந்த வீட்டுல தான் பிறந்தாரு. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்து ஒருத்தர் இந்த மேரேஜ் பண்ணிப்பாங்க, இந்த குடும்பத்துல இருந்து அந்த குடும்பம், அந்த மாதிரி இங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தான். அதனால இங்க இந்த ஏரியாவே அவ்வளவு சப்போர்ட்டிவான ஒரு ஏரியா. அவங்க வந்தவங்க டைரக்டா வந்து அவங்க அம்மாவோட போட்டோல தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. கரெக்டா போட்டோவும் கிராஸ் ஆகி விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற மாதிரி எல்லாருமே கத்துனாங்க, அழுதாங்க. வந்து அழுதுட்டாரு, அம்மா போட்டோ பார்த்துட்டு அழுதுட்டாரு. அவங்க எவ்வளவு ஸ்பெஷலா நினைக்கிறாரு. அம்மா தான் உயிரே, அம்மா தான் எல்லாம் அவங்களுக்கு. அவங்க இப்ப இல்லைங்கிறதா எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டம். ஆனா அவங்கதான் கடவுளா இருந்து இதை கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்வீட்டு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்களாம் தெரியல. நீங்க சிம்பிளா சொல்லணும், இப்ப நம்ம எதனா ஒரு பொருள் வாங்க, இப்ப அரிசி கோதுமைலாம் வாங்குவாங்கல்ல, வெளியே வந்து காய போடுவாங்க. ஒரு ஆடு மாடுலாம் வந்து மேய்ஞ்ச நம்ம துரத்துவோல, அவங்க பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்லுவோமா, அப்பா சாப்பிட்டுட்டு போறதுக்கு சாப்பிட்டுட்டு போடுமா, மிச்சத்தை வந்து நம்ம திரும்ப சுத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். கச்சேரில இருந்து யாரு வந்தாலும் சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றாங்களே வீட்டுல வந்து ஆக்சுவலா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிட்றது அதிசயம் தான். வெறும் டீ காஃபி தான் குடிப்பாங்க. இவங்க பாத்தீங்களா, வினோட அக்கா பாத்தீங்களா, அவங்களோட ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அவங்கள பார்த்து எப்படி அவங்க சாப்பிட்றதே கஷ்டம். அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா குண்டா ஃபுல்லா சாப்பாடு இருக்கும். மீன் குழம்பு ஒரு குண்டா ஃபுல்லா இருக்கும். எல்லா குழம்பும் இருக்கும். யாருக்கு தான் சமைக்கிறீங்க அப்படின்னு நானே கேட்பேன். மற்றவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போயிடும். அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ மற்றவங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு கரெக்ட். அதே மாதிரி நான் வெளியே மக்கள்கிட்ட கேட்கும் போது ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். எல்லாருமே சொல்றாங்க, அவரு இந்த ஃபேம்லாம் இல்லாம கானா சாங் போன காசை வச்சுட்டே வந்து நிறைய படிப்பு செலவு பண்ணுவாரு. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு 18 லட்ச ரூபா கொடுத்தோன்னா இது போதும் சரி எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காசையும் செலவு தான் பண்ணாரு போல இருக்கு, மற்றவங்களுக்காக தான் செலவு பண்ணாரு. இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு அந்த ஒரு விஷயத்துல. சொன்னல மாத்திட்டேன். ஆனா மத்த விஷயம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வீணா செலவு பண்றது விஷயத்துல தான் நான் மாத்திருக்கேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் எப்படி யோசிப்பாருன்னா நம்ம செத்துட்டா என்ன எடுத்துட்டு போறோம் அப்படி யோசிப்பாரு. இப்ப நான் அதை எப்படி மாத்திரேன், நம்ம செத்துட்டாலும் நம்ம குழந்தைங்க அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத புரிய வச்சிருக்கேன். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து போறது கிடையாது, ஆனா அதை குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம பேர் சொல்லி அவங்க வாழ்வாங்கல்ல அப்படிங்கறத இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு விஷயம் தான். ஓகே, நம்ம இல்லைனாலும் நம்ம குழந்தைங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபைனலா வந்து சொல்லணும்னா எல்லாருமே சொல்றதுக்கு போது வெளியே என்ன சொன்னாங்கன்னா, ஜனநாயகன் ஒரு சைடு இருக்கட்டும், இவர் எங்க மக்கள் நாயகன்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோசமா சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் நாயகன் மக்கள் நாயகன். ரெண்டுக்குமே வினோத், வேற டைரக்டர் பேரோ வினோத், இவர் பேரோ வினோத். செம கோயின்சிடென்ட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துச்சு. வந்தோடனே சொல்லிட்டு இருந்தேன், வினோத் நீ யாரோட பீட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? யாரு தெரியல, எதுவுமே யாரோட பீட் சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். தளபதி விஜயோட ஈக்குவலா போயிட்டு இருக்காரு. அப்படியா? அவர் பார்க்கவே இல்லை எதுவுமே. நான் காட்டுல ஃபர்ஸ்ட் வந்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த காஷ்மீர் ரொம்ப உடஞ்சு போயிருந்தாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அது தெளிவே வந்துச்சு. என்ன நினைச்சாருன்னா, அங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க நீங்க ஏன் இப்படி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு எல்லாரும் செட்லயே அப்படி கேட்டிருக்காங்க போல. அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிடு. நான் சொன்னேன், நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, குழப்பிக்காத அப்படின்னு. உண்மையாவா சத்தியமாவா? உண்மையா சத்தியமா சொல்றேன், கரெக்டா பண்ணி நான் நினைச்சதை நீ பண்ணிருக்க. அப்புறம் தான் அவர் வந்து சாலை ஆனார். அதனால நான் வீட்டுக்கு வந்தோன்னு இதெல்லாம் காட்டல, சொன்னேன் இந்த மாதிரி நீ தான் பீக்ல இருந்த, நீ தான் ஓட்டிங்ல இருந்த, ஆனாலும் இதான் கரெக்டான முடிவு. அடுத்த வாரம் எப்படி ஆகுமோ தெரியாது நம்மளுக்கு. இப்போ நீ இந்த பண்ணது கரெக்ட் தான் வினோதம்னு. ஓகே, செட்டில் ஆயிட்டார். இப்போ ஓரளவு ஓகே ஆயிட்டார். ஓகே, சோ ஃபைனலா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எதுவும் அவருக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. ஃபைனலா அவர் பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தையில எதனா சொல்லணும்னா என்னக்கா சொல்லுவீங்க? ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்ல, கொஞ்சம் யோசிச்சுவா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு வார்த்தை. சூப்பர் தலைன்னு சொல்றேன். சூப்பர் தலை. ஓ, லவ் பண்ணும்போது பேசின வார்த்தை. லவ் இல்ல, நான் தான் ரசிகைன்னு சொன்னேனே. ஓகே ஓகே. நான் அவரை ஹஸ்பண்டாவே பார்க்க மாட்டேன் எங்கேயுமே. ஹஸ்பண்டா வீட்டுக்குள்ள மட்டும்தான். வெளியே அவர் பாட்டு பாடும் போதும் அவர் பேசும் போதும் எது இப்ப அவர் பிக் பாஸ் உள்ள போனார்ல, அது ஃபுல்லா நான் ஒரு ரசிகையா தான் பாத்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்ற ஃபீலே எனக்கு கிடையாது. அப்படிதான் நான் பாப்பேன். நாங்க என்ன நினைச்சோமோ அதை பண்ணிட்டீங்க தலை, அதான். ஓகே, நன்றிங்க. நன்றி நன்றி. இதம்மா உன்னை சித்தி பாதொண்ட உண்மை பற்றி பிறந்ததம்மா யய புத்தி நான் ஓய பார்த்ததம்மா உன் அத்தை ஏய் யச்சுவான தூத்துதம்மா யய வருத்தா. அப்புறம் யாருக்காக இந்த பாட்டு? இது யார் பாட்டு? பாட்டு பாடுனா யார் பாடுன அந்த பாட்டு? அப்பா பாடுன அங்க கேமரா காட்சி. அப்பா பாட்ட மாட்டா? ஆமா ஆமா. ஓகே, வேற என்ன பாட்டு படிக்கிறப்பா? நான் அவ முடிய பார்த்து பாடுங்க, தெரியுமா உங்களுக்கு? அவ முடிய நம்பி ஏத்தைய ஜபத்தே நைந்தே நான் அவ முடிய நம்பி ஏத்தைய ஜபத்தே நைந்தே என் அம்மா உத அழுவ செஞ்சு பாப்போம் இது என்னதிய மச்சிய வந்தேவது அழுணுமா என்னதிய மதிய. அவ்வளவுதான். அப்புறம் அப்பாவோட இந்த பாட்டுல இருக்கு, அப்பாக்குன்னு ஒரு பாட்டு பாடுங்களே பிக் பாஸ்க்குள்ள, அது என்ன பாட்டு? மோனிகா பாட்டு. மோனிகா பாட்டு பாடுங்க. மோனிகா எவ்யூ மோனிகா எவ்யூ மோனிகா திச்சி திச்சுமா பத்தி திச்சுமா மோனிகா எவ்யூ மோனிகா எவ்யூ மோனிகா திச்சி திச்சுமா பத்தி திச்சுமா. அவ்வளோதான். அப்பாவுக்கு லவ் யூ சொல்லுங்க. உமா கொடுங்க அப்பாவுக்கு. அப்பா உம்மா சொல்லு. உம்மாப்பா லவ் யூ சொல்லுங்க அப்பாவுக்கு. லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்புறம் அவ்வளோதானா? ஐ லவ் யூ தப்பா சொல்லு. ஐ லவ் யூ இன்னும் தப்பா? ஐ லவ் யூ இன்னும் தப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வாங்க. சரி, கேக் வெட்டலாம். கேக் வெட்டலாம். அம்மா என்ன கடைக்கு கூட்டு போங்க. உங்களுக்கு எதாவது கடை, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா? எது வேணாவா? சரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.